இந்த கோயில் வந்து பாளையத்தம்மன் கோயிலுங்க. இது சென்னையில் இருக்கிற வில்லிவாக்கத்தில் இருக்கிற கோயிலுங்க. பாளையத்தம்மன் கோயில். இது முன்வாசலுங்க. பார்க்கறதுக்கே அப்படியே பெரிய கோயிலாக நல்லா நிசப்தமாக நல்லா இருந்ததுங்க அந்த கோயில். இது வெளிப்புறத்தில் மாலைங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு மாலைங்க வாங்கிட்டு போனோன்னா எதிர்க்கவே இருக்குங்க. எல்லா பக்த கொடிகளெல்லாம் வந்து இங்கே மாலைங்களை வாங்கிட்டு தான் கோயிலுக்குள்ளே போவாங்க. மாலைங்க பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா அழகாக கட்டிகிட்டு இருக்கார் பாருங்கள். எல்லா கடையிலும் இருக்குங்க இந்த மாலைங்க. அவங்கவுங்களுக்கு எந்த விருப்பமான மாலையை வாங்கிட்டு போவாங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி. மாலைங்க கடை நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மாலைங்க. இது கோயில் உள்புறங்க. சும்மா அப்படி பார்க்கும்போதே கோயில் நல்லா பெருசாக விசாலமாக இருந்ததுங்க. ஹாலாக அழகாக இருந்தது கோயில் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பெரிய மரம் இருந்ததுங்க அந்த கோயில் உள்ள. அதில் சிலைகள், சாமி சிலைகள் எல்லாம் இருந்ததுங்க. அதை பார்த்தது கும்பிடுன்னு தோணுச்சுங்க, கும்பிட்டுட்ருக்கேன். இங்கே வந்து இதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பரணி, நாளைக்கு கிருத்திகைன்னு சொல்லிவிட்டு ஏதோ காவடி கோசம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. இது கோயில் உள்ளங்க. அங்கே ஒரு தேர் இருந்ததுங்க. பாருங்கள், உள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோயில் பெருசாக விசாலமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே மனசு நிசப்தமாக இருக்குது. இங்கே காவடி கோசம் இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. காவடி, பூக்கரகம் அதெல்லாம் எடுப்பாங்களாங்க. அதெல்லாம் அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது கோயிலுக்குள்ளங்க. சரி, கோபுரத்தை பார்க்கலான்னு பார்த்தா அம்மன் இருக்கிற உள்ளங்க. இது உள் கோபுரங்க. அது அம்மன் இருக்கிற இடங்க. அது மேலே இருக்கிற கோபுரத்தலம். அப்படியே கோயிலை சுற்றலாம்ன்ட்டு அப்படியே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்துட்டு இப்படி இந்த சைடில் வந்தால் அந்த தேர் தாங்க பெருசாக அப்படியே இருக்குது. இதில் தான் வச்சு அம்மனை அழைச்சிட்டு போவாங்களாம். பார்க்கறதுக்கே தேர் அப்படியே கண்ணை பறிக்குதுங்க. அவ்வளோ கலர் செஞ்சு நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் கிட்ட போயிட்டு பார்த்துட்ருக்கேங்க நான். பாருங்கள், கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குது. 4:30 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொன்னாங்க மெயின் டோரு உள்ள கோயில். பூஜையெல்லாம் 4:30 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் வெளிப்புறத்துலேயே அப்படி பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருக்கேங்க. அது நாளைக்கு கிருத்திகன்றதுனால எல்லாம் இங்கேருந்து போவாங்களாங்க. காவடியெல்லாம் எடுப்பாங்களாங்க இந்த கோயிலில். அதனால் இந்த பக்கம் வந்தால் அந்த காவடி எடுக்கிறோன்னு சொல்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க இந்த பக்கம். இது விளக்கு ஏற்றுறது எந்த இடமோ அந்த இடத்துல தான் ஏற்றணுன்ட்டு எழுதியிருக்காங்க அங்கே. இங்கே பாருங்கள், எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கெல்லாம் காவடி எடுக்க கூட வந்தவங்க அன்னதானம் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே நவகிரகம் இருக்குங்க.
அப்படியே பெரிய மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். திருப்பி இந்த சைடில் வந்து அதே இது தாங்க, தேர் தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க அந்த தேர். கலைப்பாடெல்லாம் நல்லா